அன்பார்ந்த நேயர்களே, யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று மனிதனுடைய தரத்தை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூறுகின்றான். சிலரை பிறப்பினால் தாழ்ந்தவன் என்றும், சிலரை அவர் செய்யும் தொழிலினால் தாழ்ந்தவன் என்றும், படிப்பு, பணம் இவற்றை கொண்டு மனிதனை தரம் பிரிக்கின்றான். ஆனால் நம்மை படைத்த தெய்வம் நாம் யாரா இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை நேசிக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. நம்மை நேசித்த தெய்வம் எப்படி நம் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்தினார், அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள். நண்பர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சிகளை கடைசி வரைக்கும் நீங்கள் கேளுங்கள். எந்த விதத்திலே உங்களுக்கு இது உபயோகமாய் இருக்கிறது என்பதை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆலோசனைகள் உங்களுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஆவலாய் உள்ளோம். மனிதன் மீது அக்கறையும் கரிசனையும் உள்ள ஒரு கடவுள் நமக்கு இருக்கிறார் என்பது ஆச்சரியமான மட்டுமல்ல, சந்தோஷமான ஒரு காரியம். உலகத்தில் மனிதர்கள் பலர் அன்புக்காகவும் கரிசனைக்காகவுமே ஏங்கி நிற்பதை நீங்கள் கவனிக்கலாம். ஒரு முறை நான் ஒரு முதியோர் இல்லத்தை நான் அங்கே சந்தித்த போது, அங்கே ஆதரவற்ற அந்த முதியோர்கள் பலருடைய ஏக்க நிலை என்னவென்றால், எங்களை அக்கறையோடு அன்போடு விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை என்பதுதான் அவர்களுடைய ஏக்க நிலை. இது அவர்களுக்கு மாத்திரமல்ல, மனிதர்கள் எல்லாருக்கும் உள்ள ஒரு பரிதாப நிலை இதுதான். ஆனால் எல்லா மனிதர்கள் மீதும் அக்கறையும் அன்பும் கொண்ட ஒரு கடவுள் இருக்கிறார். எல்லா மனிதர்கள் என்று நான் சொல்லும்போது அவர்கள் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், செல்வந்தர்கள், எளியவர்கள், சமுதாயத்திலே இந்த வகுப்பை சார்ந்தவர்கள், அந்த வகுப்பை சார்ந்தவர்கள், இந்த எல்லா தடைகளையும் தாண்டி எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அன்புள்ள கடவுள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதராய் வாழ்ந்த காலகட்டங்களிலே, இயேசுநாதர் வாழ்ந்த அந்த பாலஸ்தீனா தேசத்திலே, அவர்களுடைய சமுதாயத்திலே இந்த பிளவுகள் மேலோங்கி இருந்தது. பல கட்டங்களாக அன்றைக்கு இருந்த யூதர்கள் அவர்களுக்குள் இருந்த மக்களை அவர்கள் பிரித்து வைத்திருந்தார்கள். நீங்கள் திருமறையிலே வேதாகமத்தை படிப்பீர்களானால் அதிலே சில பெயர்களை கூட நீங்கள் படிக்கலாம். ஆயக்காரர்கள் என்ற வார்த்தையை வாசிக்கலாம், பாவிகள் என்கிற வார்த்தையை நீங்கள் வாசிக்கலாம். இப்படி சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்களை அவர்கள் வேறுபடுத்தி வைத்திருந்தார்கள். யார் இந்த ஆயக்காரர்கள்? ஆயம் என்றால் வரி, வரி வசூலித்து ரோம அரசாங்கத்திற்கு கொடுத்தவர்கள். அவர்கள் அதில் நிறைய தவறான கொள்ளைகளை அடித்தார்கள். எனவே அவர்களை மக்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். பாவிகள் என்பவர்கள் யார்? அவர்கள் இவர்களைப் போல சமய சடங்குகளை அவர்கள் அனுசரிக்கவில்லை. எனவே சமய சடங்குகளை சரியாக அனுசரிக்கவில்லை என்பதற்காக அவர்களை அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அவர்களோடு அவர்களுக்கு தொடர்பு இருக்கவே இல்லை. இந்த பரிதாபமான நாட்களில்தான் இயேசு இந்த உலகத்திலே மனிதராய் வாழ்ந்து அவர்கள் ஒதுக்கி வைத்த மக்களோடு அவர் தொடர்பில் இருந்தார். யாரையெல்லாம் அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்களோ, யாரையெல்லாம் தள்ளி வைத்திருந்தார்களோ, அவர்களோடு இயேசு அமர்ந்து அவர்களோடு உணவு உண்டு அவர்களோடு சரிசமமாய் பழகி அவர்களை அன்பினால் அவர் அரவணைத்தார். எனவே அப்படி போன்ற நிறைய மக்கள் அவரை அண்டிக் கொண்டார்கள். இதனை கண்ட எதிர்நிலை சமுதாயத்து மக்கள் அல்லது உயர்நிலையில வாழ்கிறோம் என்று சொல்லிக் கொண்டவர்கள் இயேசுவின் மீது கோபம் அடைந்தார்கள்.
அவர்கள் இயேசுவை வெறுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களையும் நேசித்தார். உலகத்திலே ஆண்டவரை ஒருவேளை வெறுக்கிறவர்களாய் இருக்கலாம், இயேசுவை எனக்கு பிடிக்காது என்று சொல்லுகிற மக்கள் இருக்கலாம், பிடிக்கும் என்று சொல்லுகிற மக்கள் இருக்கலாம். எல்லாரையும் இயேசு நேசிக்கிறார். எல்லார் மேலும் அவருக்கு நிறைவான அன்பு உண்டு என்பதை திருமறை மிக தெளிவாக சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் இந்த உண்மையை அவர்களுக்கு விளங்க வைப்பதற்கு அவர்களுக்கு 3 உவமை கதைகளை அல்லது உதாரண கதைகளை சொல்லி அவர்களுக்கு விளங்க வைத்தார். என்ன காரியத்தை சொல்லுவதற்கு? கடவுள் எல்லா மனிதர்கள் மீதும் அன்பும் அக்கறையும் உடையவர் என்பதை சொல்லுவதற்காகவே இதை ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். ஒரு உதாரண கதையில் என்ன சொன்னார்? ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்து அதிலே ஒரு ஆடு காணாமல் போன போது, ஒரு ஆடு தானே என்று அவன் அற்பமாய் எண்ணாமல் அந்த ஒரு ஆட்டை அவன் தேடி அலைந்து கண்டுபிடித்து தோளின் மேல் போட்டுக்கொண்டு சந்தோஷமாய் வந்தான். இன்னொரு உதாரண கதை ஆண்டவர் சொன்னார். ஒரு பெண்மணி ஒரு காசு மாலை ஒன்றை, வெள்ளிக்காசு மாலை ஒன்றை வைத்திருந்தால் அதில் ஒரு வெள்ளிக்காசு தொலைந்து போனது. ஒன்றுதானே என்று விட்டுவிடாமல் அக்கறையோடு அதை அவள் தேடி கண்டுபிடித்து சந்தோஷமடைந்தாள். இன்னொன்றை ஆண்டவர் சொன்னார். ஒரு மனிதருக்கு, நல்ல செல்வம் படைத்த மனிதருக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் இளையவர் தகப்பனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் பிரித்து கொண்டு தூர தேசத்திற்கு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து பரிதாபமான நிலையிலே, எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே திரும்பி வந்தார். அவரை அந்த தகப்பனார் ஏற்றுக்கொண்டார், அரவணைத்தார். இந்த உதாரண கதைகளை எல்லாம் ஆண்டவர் எதற்காக சொன்னார்? மனிதன் மீது அக்கறையும் அன்பும் கொண்ட ஒரு கடவுள் உண்டு என்பதை அவர்களுக்கு சொல்லுவதற்காகத்தான். அது மாத்திரமல்ல, கடவுள் மனிதன் மீது கொண்டிருக்கிற இந்த அன்பையும் அக்கறையையும் நேரடியாக மனிதனுக்கு வெளிப்படுத்துவதற்காகவே தான் கடவுளாக இருந்தவர் உலகத்திலே மனிதனாய் வந்திருக்கிறேன் என்பதையும் அவர்களுக்கு அவர் உணர்த்தினார். இயேசு ஏதோ வந்த புண்ணியமான மனிதர்களில் ஒருவர் என்று நாம் நினைத்து விடக்கூடாது, அல்லது சமய ஞானிகளிலே ஒருவர் என்று நாம் நினைத்து விடக்கூடாது, தத்துவ ஞானிகளிலே ஒருவர் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அவர் மனிதனை மீட்க வந்த அக்கறையுள்ள ஒரு தெய்வம். எனவேதான் ஒரு காலகட்டம் வந்தபோது அவர் சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எல்லா மனிதர்களையும் தன் பக்கமாய் இழுத்து கொள்வதற்கு, அரவணைப்பதற்கு ஒரு மீட்பின் பாதையை அவர் ஏற்படுத்தினார். ஒரு பக்கத்தை மனிதன் அடைய வேண்டுமானால் இந்த பக்கத்திலிருந்து அங்கே செல்லுவதற்கு ஒரு பாலம் வேண்டும் அல்லவா? அதை போலதான் தூரமாயிருந்த மனிதன் மெய்யான கடவுளை அடைவதற்கு இயேசு தம்முடைய மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் ஒரு பாலத்தை ஏற்படுத்தினார். அவருடைய அன்பையும் அக்கறையையும் ஆதரவையும் மனுக்குலத்திற்கு அவர் தெரியப்படுத்தினார். இன்றைக்கும் அதனால்தான் இந்த செய்தி உங்களை நோக்கி வந்திருக்கிறது. நான் சொன்ன அந்த 3 உதாரண கதைகளிலும் இயேசு எப்படி தம்முடைய கடவுளுடைய அன்பையும் அக்கறையும் வெளிப்படுத்தினார்? நான் சொன்னேன் அல்லவா, 100 ஆடுகளில் 1 காணாமல் போனது. ஆனால் அதை குறித்து ஒரு மேய்ப்பன் கவலையற்று இராமல் ஒரு ஆட்டை தேடிக்கொண்டு அவர் காடு மலையெல்லாம் அலைந்தார். 99 ஆடுகளை அவர் விட்டு சென்றார் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? அந்த ஒரு ஆடும் கூட அது என்னுடைய கண்காணிப்பிலும் என்னுடைய பராமரிப்பிலும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அக்கறை. அருமையானவர்களே,
இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் கூட சொந்தம். நீங்கள் யாராக இருக்கலாம், இயேசுவை அறிந்தவராய் இருக்கலாம், அறியாதவராய் இருக்கலாம். ஆனால் இயேசு உங்களுக்கு என்ன விரும்புகிறார் என்றால், நீங்கள் அவருடைய கண்காணிப்பிலும் அவருடைய பராமரிப்பிலும் நீங்கள் வாழ வேண்டும், அவருடைய அன்புக்குள் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் ஒரு நல்ல மேய்ப்பன் ஒரு ஆட்டை தேடி போனது போல நல்ல மேய்ப்பராகிய இயேசு உலகத்தில் எல்லா மனிதர்களையும் உங்களையும் தேடி இந்த உலகத்தில் அவர் வந்தார். இதைத்தான் ஆண்டவர் அதில் வெளிப்படுத்த முன் வந்தார். இரண்டாவதாக நான் சொன்ன இரண்டாவது உதாரண கதை என்ன உதாரண கதை? ஒரு பெண் 10 வெள்ளிக்காசு அடங்கிய ஒரு மாலையை வைத்திருந்தால் அதிலே ஒரு வெள்ளிக்காசு தொலைந்து போனது. ஆனால் வேதத்தில் நீங்கள் இப்படி வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தில் நான் சொன்ன இந்த 3 உதாரண கதைகளும் இருக்கிறது. அதில் ஆண்டவர் சொன்னார், அந்த ஸ்திரீ அந்த ஒரு வெள்ளிக்காசு தானே என்று அசட்டையாயிராமல் விளக்கை கொளுத்தி முதலாவது வீட்டையெல்லாம் தேடினாள். அந்த காலத்தில் மின்சாரம் கிடையாது. எனவே விளக்கை கொளுத்தி தேடினாள். இரண்டாவது வீட்டை பெருக்கி தேடினாள். இன்றைக்கு நம்ம அதை செய்கிறோம் அல்லவா? ஏதோ ஒரு முக்கியமான பொருளை, ஒரு சின்ன நகையை கூட நீங்கள் தொலைத்து விட்டால் எவ்வளவு அக்கறைப்படுகிறீர்கள். விளக்கை வெளிச்சத்தை வச்சு தேடுறோம். இல்லைன்னா நம்முடைய வீட்டில் இருக்கிற அந்த சுத்தம் செய்கிற அந்த விளக்கு மாத்தை வைத்து கூட கூட்டி அதை தேடி எடுப்பதற்கு முயற்சிக்கிறோம் அல்லவா? ஒரு வெள்ளிக்காசுக்காக ஒரு பெண் எடுத்த ஒரு அக்கறை, அன்பு எதற்காக என்றால் 9 வெள்ளிக்காசுகள் அழகாக ஒரு மாலையை அலங்கரிக்கும் போது இது ஒன்று தொலைந்த நிலையில் இருக்கக்கூடாது, இதுவும் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த பெண்ணின் அக்கறை. ஒரு பெண்ணுக்கே இவ்வளவு அக்கறை இருக்குமானால் சர்வ வல்லமை உள்ள கடவுள் மனிதன் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவர். எனவேதான் ஒருவேளை அவருக்கு பிரியமான மக்கள் என்று நிறைய பேர் உலகத்தில் இருந்தாலும் அவரை அறியாத, அவருக்கு பிரியமில்லா, அவரை நேசிக்காத மக்கள் யாராய் இருந்தாலும் அவர்களையும் அந்த அந்தஸ்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய அக்கறை. ஒருவேளை உங்களுக்கு இயேசுவை தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், அவரை நீங்கள் நம்பலாம், நம்பாமல் இருக்கலாம், அவரை நேசிக்கலாம், நேசிக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்களும் இருக்க வேண்டிய கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்தில் கடவுள் உங்களை வைக்க விரும்புகிறார். அந்த காசு மட்டும் தனியாக இருந்தால் அதற்கு காசில் இருக்கிற மாலையாக அது பார்க்கப்படாது அல்லவா? அது அந்த மாலைக்குரிய மதிப்பை அது பெறாது. அது மாலையோடு சேர்ந்திருந்தால்தான் அதற்குரிய மதிப்பை பெற முடியும். நீங்களும் இந்த உலகத்தில் சரியான மனிதர்களாய், சரியான மனித வாழ்க்கையை கடவுள் விரும்புகிற பிரகாரம் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய குடும்பத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். இதைத்தான் இயேசு விரும்புகிறார். இதற்கான அழைப்புத்தான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கடவுள் உங்கள் மேல் அதிகமான அக்கறை கொண்டவர் என்பதற்கு இந்த உதாரண கதை இரண்டாவது ஒரு உதாரணம். நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, ஆண்டவர் இந்த உதாரண கதைகளை சொல்லும்போது மற்றவர்களால் இழிவுபடுத்தப்பட்ட மக்களுக்காகத்தான் இதை சொன்னார். எல்லாரும் அவருடைய பார்வையில் அருமையானவர்கள். மூன்றாவது நான் என்ன சொன்னேன்? ஒரு தகப்பன், அவர் மிக செல்வம் மிக்கவர், அவருக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவர் வீட்டை விட்டு வெளியேறினார், துன்மார்க்கமாய் வாழ்ந்தார். ஆனால் வாழ்க்கை வெறுமையான போது, பாவம் அவரை பழி தீர்த்த போது திரும்பவும் அவர் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தார். ஒருவேளை அந்த குடும்பத்தில் இருக்கிற பலருக்கு அது விருப்பம் இல்லாவிட்டாலும் தகப்பன் அவரை விட்டு கொடுக்காமல் மறுபடியும் அவரை குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டு குமாரன் என்கிற அந்தஸ்தை கொடுத்து அவர் மேல் தன்னுடைய அன்பை பொழிந்து அந்த உரிமையை அவருக்கு கொடுத்தார். உலகத்தில் இன்றைக்கு நிறைய உரிமை பிரச்சனைகள் நம்மை சுற்றிலும் நடக்கிறது.
ஒருவருக்கு இருக்கிற உரிமைகள் இன்னொருவருக்கு இருப்பதில்லை, இன்னொருவருக்கு இருக்கிற உரிமைகள் இன்னொருவருக்கு இருப்பதில்லை. உரிமைகளிலே நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வருகிற எந்த மனிதருக்கும் உரிமை பிரச்சனை என்பதே கிடையாது. வேதாகமம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எத்தனை பேர்கள் என்றால் அர்த்தம் என்ன? அவர்கள் உலகத்திலே எத்தனை பேர் வந்தாலும் சரி, எண்ணிக்கையிலே அது அடங்கும். இரண்டாவது, எல்லைகளுக்கு அது அடங்கும். பூமியின் எந்த எல்லைகளிலிருந்து வந்தாலும், எவ்வளவு எண்ணிக்கையில் வந்தாலும், அடுத்து அவர்கள் வாழ்கிற ஸ்தானங்கள், நிலைகள், நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், அல்லது படித்தவர்கள், படிக்காதவர்கள், எளிமையானவர்கள், வலிமையானவர்கள், எல்லா தடைகளையும் தாண்டி அவருடைய பிள்ளைகளாகும் உரிமைகள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் இடத்துல எந்த விதமான பேதங்களும் கிடையாது. அந்த இளைய மகனை பற்றி நீங்கள் அந்த சம்பவத்திலே படிப்பீர்களானால், அந்த இளைய மகன் தகப்பனுடைய பெயருக்கு இழுக்கு உண்டாக்கினவன், தகப்பனுடைய சொத்துக்கு நஷ்டம் உண்டாக்கினவர், குடும்பத்திலே அமைதலை கெடுத்து போட்டவர். ஒருவேளை அந்த கதையை சற்று நீங்கள் ஒரு கற்பனை செய்து பாருங்கள். திடீரென்று ஒரு மகன் வீட்டை விட்டு கலகம் செய்து வெளியே போனால் அந்த குடும்பம் எவ்வளவு தவியாய் தவித்திருக்கும், என்ன பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்திருக்கும். ஆனால் திரும்ப வந்தபோது எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து உரிமை கொடுத்தவர்தான் அந்த தகப்பன் என்று சொல்லிவிட்டு அந்த பரம தகப்பனாக தன்னை ஆண்டவர் காட்டினார். ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைகளில் இருக்கலாம், இப்பொழுது நான் சொன்ன எந்த நிலைகளில் இருக்கலாம். ஒரு 100ல் 1 காணாமல் போன ஆட்டை போல் இருக்கலாம், 10ல் 1 காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசை போல இருக்கலாம். ஆனால் 2 பேரில் ஒரு மகன் காணாமல் போனது போல அப்படி ஒரு மனிதராய் நீங்கள் இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுவண்டை வாருங்கள். அவர் உங்களுக்காக செய்த அன்பு உங்களுக்கும் சொந்தமானது, உங்களை அரவணைக்க வல்லமை உள்ளது. நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் இயேசு அதற்காகத்தான் உலகத்திலே வந்து உலகத்தின் சகல மக்களுக்காகவும் தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார், உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உங்களை வாழ வைக்கவும் உங்களை தம்முடைய மக்களாய் சேர்த்து கொள்ளவும் அவர் காத்திருக்கிறார். 3 காரியங்களை நீங்கள் மறக்கக்கூடாது. ஒன்று, நீங்கள் அவருடைய கண்காணிப்பிலும் பராமரிப்பிலும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இரண்டாவது, நீங்கள் கடவுளுடைய திட்டத்தில் அவர் வைத்திருக்கிற அந்தஸ்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மூன்றாவது, கடவுள் உங்களுக்கு அளிக்கும் உரிமை வாழ்க்கையை பூரணமாய் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் சொல்லுவீங்களா, ஆண்டவராக இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையை நான் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றி நானும் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் என் வாழ்க்கையில கண்டடைவதற்கு எனக்கு அனுக்கிரகம் செய்யும் என்று கெஞ்சுங்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அங்கேயே உங்கள் வாழ்க்கையை கடவுளுக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ள உங்கள் சிறு ஜெபத்தை கேட்பதற்கு இயேசு காத்திருக்கிறார். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும்
ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். நாம் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோமா? அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நிகழ்ச்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசினீர். யாரெல்லாம் உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்கள் அனைவரையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். நீர் விரும்புகிற மனிதர்களாய் அவர்கள் வாழ்வதற்கு அவர்களை நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வழிகளிலே மட்டும் மிஞ்சி நீ அலைந்தா, கெட்ட மகனை போல துஷ்ட வழிகளிலே மட்டும் மிஞ்சி நீ அலைந்தா. உன்னை கட்டி பிடித்து முத்தமிட்டு அரவணைப்பேன் திட்டம் இது நீ ஓடிவா. உன்னை கட்டி பிடித்து முத்தமிட்டு அரவணைப்பேன் திட்டம் இது நீ ஓடிவா. மகனே, ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. மனதுடனே பஞ்சம பாதகங்கள் நெஞ்சவுமே நீ புரிந்தா. அஞ்சா மனதுடனே பஞ்சம பாதகங்கள் நெஞ்சவுமே நீ புரிந்தா. என் நெஞ்சம் உருகுதப்பா, எந்தன் காயங்களிலே தஞ்சம் தருவேன் வாராயோ. என் நெஞ்சம் உருகுதப்பா, எந்தன் காயங்களிலே தஞ்சம் தருவேன் வாராயோ. மகனே, ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ.
போக்கி தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்த்த உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்த்த மகனே ஓ மகளே உன் இதயத்தை தாராயோ இப்போ தாராயோ இப்போ தாராயோ. நித்திய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலாம். நித்திய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலாம். பரிசுத்த உலகமதிலத்தன் மணவரையில் நித்தம் சுகித்திடலாம். பரிசுத்த உலகமதிலத்தன் மணவரையில் நித்தம் சுகித்திடலாம். மகனே ஓ மகளே உன் இதயத்தை தாராயோ இப்போ தாராயோ இப்போ தாராயோ. ஒரு ஆடு ஒரு காசு தொலைந்து போனாலும் அதை அக்கறையோடு தேடியதையும் தன்னுடைய ஆஸ்தியை அழித்து போட்டவனை மறுபடியும் தன் மகனாக ஏற்றுக்கொண்டதையும் கேட்டோம். அதே போல தெய்வம் நம்மையும் நேசித்தபடியால் மனிதனை பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்க தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுவார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தெய்வத்தின் பிள்ளையாக மாற விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. தெய்வத்தின் பிள்ளையாவதால் கிடைக்கும் உண்மையான மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.